அங்கிள் லெமன் டீ. சார், ஹலோ சார். நீங்கள் வாக்காஸ்ல வேலை செய்கிறீங்களா? ஆமாம், நான் வாவ்காஸ்ல தான் ஒர்க் பண்ணுறேன். உங்கள் பேர்? என் பேர் சுஜித். கொஞ்சம் நான் ரீசெண்டாக ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் கொஞ்சம் ரீல்ஸ் பார்த்துருந்தேன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பற்றி. கொஞ்சம் அதை பற்றி சொல்ல முடியுமா? நம்ம ஆஃபீஸை விசிட் பண்ணுங்க, அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரி, ஓகே, போகலாம். ஹாய் சார், இட்ஸ் ப்ளஷர் டு மீட் யூ. ஐ எம் வினய். மைசெல்ஃப் சுஜித், ஐ எம் ஃப்ரம் வாவ்காஸ். ஸோ அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நான் வந்து நிறைய ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பார்த்துருந்தேன் வாவ்காஸோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் பற்றி, அசோசியேட் பிளான்ஸ் பற்றி. அதெல்லாம் விடுங்க, எனக்கு ஃபஸ்ட்டு வாவ்காஸ்னால் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே, வாவ்காஸ் உங்களுக்கு வந்து செல்ஃப் டிரைவ் கார் கம்பெனியில் உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது? பேசிக்காக கார் ரெண்டல் கம்பெனி வந்து காரை வந்து ரெண்ட் பண்ணுவாங்க வித் மினிமம் ப்ரைஸ் ஆன் டேஸ் பேக்கேஜஸ் அந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம வாவ்காஸ்ன்றது அதே ஆப்ரேஷன்ஸ் தான் பண்ணுறோம். நம்ம வந்து செல்ஃப் டிரைவ் கார் ப்ரொவைடிங் கம்பெனி. நம்ம வந்துட்டு ஆல் ஓவர் சவுத் இந்தியாவில் வந்துட்டு கார்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அங்கேருந்து கார்ஸ் எடுத்திருக்கோம். நம்மளோட மெயின் 4 ஹப்ஸ் பார்த்தீங்கன்னா, மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூரில் இருக்குது, சென்னை, வேலூர் அண்ட் மைசூர். இந்த மாதிரி வந்து 4 பிளேசஸில் வந்துட்டு நம்மகிட்ட ஹப்ஸ் இருக்குது. அண்ட் நம்மகிட்ட இருக்க கார்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் 300 கார்ஸ் விச் ஆல் ஆர் அ ப்ரீமியம் கார் அண்ட் ஆன் தட் குட் கண்டிஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக இருக்கும். 10 வருஷமாக வந்துட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கோம். கோவிட் 2 கோவிட் நிறைய பார்த்து, லாக்டவுன், குவாரண்டைன் எல்லாத்தையும் பார்த்து இன்னும் நம்ம கம்பெனி ஒரு 100 CR கம்பெனியாக வளர்ந்து நிற்கிது. நம்மகிட்ட ஓவர் 3 lakh கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இதான் வந்துட்டு ஜென்ரலி வாவ்காஸ். இவ்வளோதான் நம்மளோட வாவ்காஸ். நான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். லைக் இப்போது ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் மேலே போகுது, கீழே வருது, கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் வருது, நிறைய லாஸ் ஆகுது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அதே மாதிரி நம்ப முடியல. இந்த மாதிரி எல்லாம் சைட் பிஸ்னஸும் வெரைட்டி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு வந்து என்னென்னா ரிஸ்க் இல்லாமல் மந்த்லி இன்கம் ஒரு மந்த்லி பேஅவுட் மாதிரி வந்துகிட்டே இருக்கணும், ரிஸ்க் டென்ஷன் எதுவுமே இல்லாமல். நீங்கள் ஒரு கரெக்டான பிளேஸுக்கு தான் வந்திருக்கீங்க. வாவ்காஸ் உங்களுக்கு நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுற ஒரு பிளான் தான் இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அசோசியேட் ப்ரோக்ராம்ங்கிறது நம்ம ஆல்ரெடி வச்சிருந்த ஒரு ப்ரோக்ராம் தான். அந்த ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி ஒரு ஹிட்டான ப்ரோக்ராம். நம்ம வந்து மறுபடியும் அந்த ப்ரோக்ராம் வந்து திரும்ப லான்ச் பண்ணுறோங்கிற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கையில் காசு இருக்குது, கார் வாங்குறீங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவீங்க? பேங்க்ல வந்து லோன் எடுப்பீங்க, லோன் எடுத்து கார் வாங்குவீங்க. இதான் வந்துட்டு நார்மலாக நடக்கிற ப்ரொசீஜர். ஆனால் வாவ்காஸ் வந்து அந்த ஸ்ட்ரக்சரே கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிளுக்கு ஃபண்ட் பண்ணுறீங்கன்னா, உங்ககிட்ட இருந்து அந்த வெஹிக்கிளை வந்துட்டு நாங்கள் ரெண்ட் பண்ணி மந்த்லி பே வச்சு வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இது வந்துட்டு ஜென்ரலி நம்மளோட அசோசியேட் ப்ரோக்ராம். மந்த்லி பேமெண்ட்ஸ்னால் இப்போ நான் வந்து பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணி எனக்கு ஒரு 10 lakhs பண்ணேன்னா மந்த்லி எனக்கு 10,000 வருமே. இப்போ நீங்கள் ரொம்ப சேஃப் இல்லை? இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ஆனால் இப்போ வந்து சப்போஸ் ஒரு பேங்க் வந்து பேங்க்ரப்ட் ஆகுது, அப்படி இல்லையா கொலாப்ஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் மேபி ஏதோ ஒரு ஸ்கேம் இல்லை ஒரு டெஃப்ட் நடக்குது, ஒரு திருட்டு நடக்குது, அப்படி இல்லாமல் அக்கௌண்டிங் எரர் நடக்குதுங்கிறப்ப பேங்க்கோட கம்ப்ளீட் இது வந்துட்டு போகுது. நம்மளோட பேங்கோட அட்டர் லாஸ் போகிற பட்சத்தில் நம்மளோட RBI ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி வெறும் நீங்கள் 5 crores வச்சிருந்தாலும் சரி, 10 crores வச்சிருந்தாலும் சரி, உங்களோட இழப்பீடுங்கிறது வந்துட்டு வெறும் 5 lakhs தான் தருவாங்க. மேக்ஸிமமாக 5 lakhs மட்டும் தருவாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம வாவ்காஸ்ல அப்படி கிடையாது. நம்ம வாவ்காஸ் வந்துட்டு அந்த ஸ்டேஜுக்கு போகாது. சப்போஸ் போனாலுமே நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஒரு 10x 5x வாழ்ந்துட்டு இருக்க கம்பெனி. நம்ம இது வரைக்கும் லாஸை வந்து அவ்வளோ பெருசாக ஃபேஸ் பண்ணது கிடையாது. சப்போஸ் நீங்கள் உங்களோட இன்வெஸ்டர் மோட்டிவ் நீங்கள் கேட்குற கொஸ்டின் கரெக்ட் தான். ஆனால் அந்த பட்சத்தில் வரப்ப நீங்கள் வந்து போடுறது வந்து ஒரு ஃபிசிக்கல் அசெட்டாக போடுறீங்க. காருன்றது ஒரு ஃபிசிக்கல் அசெட், அதில் தான் நீங்கள் ஏர்ன் பண்ணிருக்கீங்க. சப்போஸ் இப்போ வந்துட்டு நீங்கள் காரே வாவ்காஸே வந்துட்டு பேங்க்ரப்ட் ஆகுதுங்கிற பட்சத்தில் வாங்க வந்து உங்கள் காரை எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் இதான் வந்துட்டு வாவ்காஸ் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ப்ராமிஸ். ஓகே, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு 15 lakhs சேவிங்ஸ் வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், எவ்வளோ ப்ராஃபிட் வரும்? இப்போ நார்மலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ நம்பர் வைஸ் போகிறேங்கிற பட்சத்தில் நம்மளோட ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 12%. நம்மளோட 10-year பீரியடுக்கு பார்த்தீங்கன்னா 3 years. இன் அதர் வேர்ட்ஸ் சொன்னால் நம்ம 36 months கூட சொல்லலாம். 36 months வரப்ப நம்ம வந்துட்டு இப்போ ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறோம். 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு 10-year பீரியட் 36 months ப்ளஸ் நம்மளோட ஆனுவல் 12% நம்ம வைக்கிறப்ப நம்ம மந்த்லி பேஸ் பார்த்தீங்கன்னா 33,333 அரௌண்ட் 33,350 வச்சுக்கலாம். அப்படின்னு போகும். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 10 lakhsக்கு மேலே ஒரு 3 lakhs அதோட ப்ராஃபிட் வரும். அது இல்லாமல் உங்களுக்கு காரோட ரீசேல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 50% வாவ்கார் ப்ராமிஸ் பண்ணுறோம். இதில் வந்துட்டு மெயினான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, எந்த லீகல் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு வாவ்கார் சைட்லேருந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஓகே, இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்காது. அட்மோஸ்ட் ஒருவேளை கம்பெனி ஏதாச்சும் லாஸில் போய் கம்பெனி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா, ஆனால் கார் எங்கேயாச்சும் ஒரு மேஜர்
ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அப்போது என்ன ஆகும்? இந்த இந்த விஷயத்துல தான் வந்துட்டு நீங்க இன்னொரு விஷயத்த கேட்டிருக்கலாம். அது என்னன்னா வந்துட்டு கார் வந்துட்டு நீங்க யார் பேர்ல வந்துட்டு வாங்குவீங்க, அந்த கொஸ்டினுக்கு நானே ஆன்சர் பண்றேன். அந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா என்ன சொல்ல முடியும்னா, வாவ்காஸ் பேர்ல தான் வந்துட்டு காரை நாங்க ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஏன்னா வந்துட்டு உங்களை வந்து எந்த லீகல் ப்ராப்ளம், எந்த ஒரு கோர்ட்டு கேஸ், அந்த மாதிரி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் எங்கேயுமே உங்களை நிக்க வைக்க மாட்டோம். எங்கேயுமே உங்களை கூப்பி இது பண்ணுங்க, இந்த சிக்னேச்சர் பண்ணுங்க, எதுவுமே கேட்க மாட்டோம். அந்த ஒரு ப்ராசஸ்க்காக வாவ்காஸ் பேர்ல நாங்க வந்துட்டு காரை ரெஜிஸ்டர் பண்ணிப்போம். ரெஜிஸ்டர் பண்றோங்கிற பட்சத்துல வந்துட்டு ஏதாவது இன்சூரன்ஸ் அமௌண்ட் நீங்க தான் பே பண்ற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு ஆஸ் பர் த டாக்குமெண்டேஷன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு நீங்க வாவ்காஸ்ல வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கிற பட்சத்துல வந்துட்டு சப்போஸ் வந்து இப்போ கார் போயிட்டு ஒரு அட்டர் லாஸ் ஆகுது, டோட்டல் லாஸ்னு வச்சுக்கோங்க. டோட்டல் லாஸ் கார் வந்து வெடிஞ்சு இந்த மாதிரி டோட்டல் லாஸ் ஆகுதுன்னா அந்த வருஷத்துல உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இன்சூரன்ஸ் அவன் பே பண்ணுமோ அந்த டோட்டல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு தான் பே பண்ணுவோம் ஆஸ் பர் த கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ கார் வந்துட்டு நாங்க போய் நிறைய டவுட்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு. கார் வந்து இடிச்சிருச்சுன்னா வந்துட்டு அதோட வேல்யூ ரெடியூஸ் ஆகும். அது எப்படி ரீசேல் வேல்யூ நீங்க எப்படி 50% விற்பீங்க அப்படி. இந்த 50%ங்கிறதே வந்துட்டு இது வாவ்காஸ் கொடுக்குற ப்ராமிஸ். மினிமம் 50%. நீங்க வந்துட்டு உங்க கார் நல்ல கண்டிஷன் நாங்க மெயின்டைன் பண்ணி அது வந்து 80% வாங்குற கஸ்டமர்ஸ் இருந்தா நீங்களே கூட கூட்டிட்டு வாங்க, வித்துக்கலாம். இல்ல உங்களுக்கே சப்போஸ் கார் எங்களுக்கு தேவை, நான் காரை வீட்டுக்கு ஓட்டிட்டு போறேன், ஓகே எடுத்துட்டு போங்க உங்க கார். ஆனா இது வந்துட்டு அந்த 3 இயர்ஸ்க்குள்ளேயே தான் இருக்கும். சார் இப்போ வந்து எனக்கு ஏதாச்சும் பர்சனல் யூஸ் இருக்குன்னா கார் எடுத்துகிட்டு போகலாமா என்னோட பர்சனல் யூஸ்க்காக? இது வந்து கான்ட்ராக்ட்லேயே வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் 3 இயர்ஸ் வந்துட்டு காரை நம்ம கம்பெனி கொடுத்துட்டிங்கன்னா கார் வந்துட்டு கம்பெனியோட கார் 3 இயர்ஸ்க்கு. இதை வந்துட்டு உங்களோட பர்சனல் யூஸுக்காகவோ இல்லை ஏதாவது எமர்ஜென்சி பர்பஸ்க்காகவோ உங்களால் எடுத்துகிட்டு போக முடியாது. சப்போஸ் உங்களுக்கு கார் வேணும்னா கம் ஆஸ் அ கஸ்டமர், வில் லவ் டு வெல்கம் யூ. யூ கேன் கெட் யுவர் கார், யூ கேன் பே த ரெண்ட். அந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணி நம்ம போகலாம். லாஸ்ட் கொஸ்டின், எனக்கு டோட்டலாக ஆஃப்டர் 3 இயர்ஸ் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும்? டோட்டலாக ஆஃப்டர் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 7 lakhs உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அது எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு மந்த்லி பே அவுட்ஸ்லாம் சேர்த்துனீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 13 lakhs இன்க்ளூடிங் த கேபிட்டல் அமௌண்ட். உங்களுக்கு வந்து 3 lakhs வந்து ப்ராஃபிட் மட்டுமே வரும். அது இல்லாமல் 50% ஆஃப் யுவர் கார் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரீசேல் வேல்யூ வந்து அது உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஆட் ஆகும். ஏன்னா உங்க கேபிட்டல் வந்து நீங்கள் ஆல்ரெடி எடுத்துட்டீங்க. உங்களுக்கு சப்போஸ் அந்த கார் வேணும், எனக்கு அந்த ப்ராஃபிட் தேவை, எனக்கு அந்த 50% தேவையில்ல, நான் கார் எடுத்துகிட்டு போனால் யூ கேன் டேக் யுவர் கார். அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. அதை வந்துட்டு அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் அது இது எல்லாம் ஒரு 1 lakhs போச்சுன்னா கூட இட்ஸ் அரௌண்ட் 7 lakhs யூல் பி earning the profit. ஓகே, இந்த பிளான் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த டென்ஷன் இல்லாமல் ரிஸ்க் இல்லாமல் எல்லா பொறுப்பும் நீங்களே எடுத்துக்கிட்டு நான் கூட சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வரேன், அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்காக. தேங்க்யூ ஸோ மச். We'd love to welcome you. தேங்க்யூ.